ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நோய் குணமாக பொறுமை மிக மிக அவசியம். இந்த அறிவுரையை சிகிச்சை எடுக்க வர்றவங்ககிட்ட நம்ம சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதாவது பெரும்பாலான மக்கள் மனசில் என்ன கேள்வி ஓடுது அப்படின்னா, ஒரு நோய் குணமாகணும் அப்படின்னா மருந்து மாத்திரைகள் சாப்பிடலாம், ஏதோ ஒரு சிகிச்சை எடுக்கலாம், அல்லது ஒரு சர்ஜரி பண்ணால் நோய் குணமாகும். பொறுமைக்கும் நோய் குணமாகிறதுக்கும் என்ன சம்மந்தம் இப்படிங்கிற கேள்வி பெரும்பாலான மக்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. எப்படி பொறுமை ஒரு நோயை குணமாக்குது அப்படிங்கிறத நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்கள் உடம்புல ஒரு நோய் வந்திருக்கு. அது ஒரு சாதாரண நோயாக இருக்கலாம், அல்லது ரொம்ப சிவியரான நோயாக இருக்கலாம், அல்லது கைவிடப்பட்ட நோயாக கூட இருக்கலாம். ஏதோ ஒரு நோய் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த நோய் இன்றைக்கி உருவாகலை, திடீர்னு உங்கள் உடம்புல வரல, நேற்றும் வரல. அது அந்த நோய் பல நாட்களுக்கு முன்னாடி உருவாகியிருந்திருக்கலாம், பல மாதங்களுக்கு முன்னாடியோ அல்லது பல வருடங்களுக்கு முன்னாடியோ ஏதோ ஒரு காலகட்டத்தில் உங்கள் உடம்புல சின்னதாக உருவாகி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி ஒரு கட்டத்தில் உங்களால் தொந்தரவு தாங்க முடியாமல், வலி தாங்க முடியாமல், அதை சமாளிக்க முடியாமல் ஒரு மருத்துவரை நம்ம நாடி நம்ம போகிறோம். இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய இந்த இடத்துல தான் கொஞ்சம் மனசை ஊனி கவனிக்கணும். இப்போ ஒரு சிகிச்சை ஆரம்பிக்கும்போது அந்த நோய் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உடம்புல பல நாட்கள், பல மாதங்கள், பல வருடங்கள் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி ஒரு உச்சக்கட்டத்தை அடைஞ்சதோ, அதே மாதிரி சிகிச்சை ஆரம்பித்ததுக்கப்புறமும் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக பல நாட்களோ, பல மாதங்களோ, பல வருடங்களோ எடுத்துக்கிட்டு படிப்படியாக தான் அது குணமாகும். நோயாளி இதுக்கு ஒத்துழைக்கணும். இதை வேறு மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு நோய் ஒரு சின்ன புள்ளியாக உடம்புல ஆரம்பித்து பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு உச்சக்கட்டத்தை அடைஞ்ச மாதிரி, அதே மாதிரி அதோட சிகிச்சை அதை குணமாக்குற அந்த விகிதமும் பார்த்திங்கன்னா பொறுமையாக கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே, அந்த நோயோட தன்மையை குறைச்சிக்கிட்டே ஒரு காலகட்டத்தில் குறையும். இதுதான் முக்கியமாக கவனிக்க வேண்டிய இன்னும் சொல்லப்போனால் இது ஒரு அறிவியல் உண்மை. இதில் இருக்கிற இன்னொரு முக்கியமான ரகசியம் என்ன அப்படின்னா, ஒரு நோய்க்கு சிகிச்சை எடுக்கும்போது நம்ம பொறுமையாக இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் முடிவெடுக்க ஆரம்பிக்கும் போதே அந்த நோய் குணமாக ஆரம்பிக்கும். ஏன்னா பொறுமை அப்படிங்கிற ஒரு குணாதிசயத்துக்கும் நம்மளோட உடம்போட தன்மைக்கும் ஒரு முக்கியமான ஒரு நெருங்கிய சம்பந்தம் உண்டு, ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது. பொறுமைங்கிறது நோய்க்கு மட்டும் இல்லை, பொதுவாகவே ஒரு நல்ல குணம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை தான்.